வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனி தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் உள்ள மலையக சமூகத்தை பாதுகாப்பேன் என சஜித் பிரேமதாச தெரிவிப்பு. பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் அதிகரிப்பு. சீமெந்தின் விலை குறைப்பு. சாவகச்சேரியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஆர்ப்பாட்டம். தொடர்வது விரிவான செய்திகள். பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த வேதன அதிகரிப்பு தொடர்பான அதிவிசேட வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் ஆணையாளரினால் இந்த அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் 1350 ரூபாவாகவும் நாளாந்த விசேட கொடுப்பனவு 350 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய பெருந்தோட்ட தேயிலை தொழிலாளர்களுக்கான நாளாந்த மொத்த கொடுப்பனவு 1700 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக தேயிலை கிலோ ஒன்றுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு 80 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள மலையக சமூகத்தை பாதுகாப்பேன் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். தலவாக்கலையில் இன்று புதன்கிழமை இடம்பெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். நான் இலங்கையில் உள்ள மலையகர் சமூகத்தை பாதுகாப்பேன். உங்கள் மொழி உரிமையை பாதுகாப்பேன். உங்கள் நிலம் வீடு உரிமையை வழங்குவேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக விஜயதாச ராஜபக்ஷ போட்டியிடுவார் என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தொழிற்சங்க தலைவர் இளங்கரத்னவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இவ்வாறு தெரிவித்தார். அங்கு அவர் மேலும் உரையாற்றுகையில், விஜயதாச ராஜபக்சவுக்கு கட்சியின் பெரும்பான்மையானவர்களின் ஆதரவு உள்ளது. நான் இம்முறை சத்திய பிரமாணம் செய்யும் போது மீண்டும் போட்டியிட மாட்டேன் என்று கூறியிருந்தேன். விஜயதாச ராஜபக்ச தான் இம்முறை போட்டியிடுவார். நாங்கள் அவருக்கு முழுமையான ஆதரவை அளிப்போம் என்று தெரிவித்திருந்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ஷாகிர் மௌலானாவுடன் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பென்ட்ரிக் விசேட சந்திப்பொன்றினை மேற்கொண்டிருந்தார். குறித்த சந்திப்பு நேற்று செவ்வாய்க்கிழமை ஏறாவூர் நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட முஸ்லிம்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அநீதிகள் தொடர்பில் விரிவாக தெளிவுபடுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அலி ஷாகிர் மௌலானா, ஏறாவூர் நகர சபையின் திண்ம கழிவு முகாமைத்துவ செயற்பாட்டில் எதிர்கொள்ளும் சவால்கள் குறித்தும் தெளிவுபடுத்தி இதற்கான மனிதாபிமான உதவிகளை பிரித்தானிய அரசு கவனத்திற்கொண்டு முன்னெடுக்க வேண்டும் என்றும் கோரி நகர சபை செயலாளர் மூலமாக மகஜர் ஒன்றினையும் கையளிப்பு செய்தார். இவ்விடயங்களை மிக அவதானமாக கேட்டறிந்து கொண்ட உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பென்ட்ரிக் தன்னிடம் முன்வைக்கப்பட்ட விடயங்களை அரசாங்கத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்வதாகவும் அழுத்தங்களை வழங்குவதாகவும் தெரிவித்தார். குறித்த சந்திப்பில் ஏறாவூர் நகர சபையின் செயலாளர் எம் ஹமி மற்றும் உலமா சபை ஏறாவூர் கிளை வர்த்தக சங்கம் உட்பட பொது நிறுவன பிரதிநிதிகளும் கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டம் பட்டிருப்பு கல்வி சமூகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட பட்டிருப்பு முன்னாள் வலய கல்வி பணிப்பாளருக்கு ஆதரவான ஆர்ப்பாட்டம் இன்று மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்னால் நடைபெற்றது. பட்டிருப்பு முன்னாள் வலய கல்வி பணிப்பாளருக்கு ஆதரவாக குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பட்டிருப்பு கல்வி வலயத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஸ்ரீதரனின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைத்து கடந்த காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அதனையடுத்து அவர் பட்டிருப்பு கல்வி வலயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார். எனினும் ஸ்ரீதரனை வெளியேற்றியமையை கண்டித்து பட்டிருப்பு கல்வி வலயத்தில் தொடர்ந்தும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் மீண்டும் அவர் வேண்டும் எனும் துணிப்பொருளின் கீழ் இன்று புதன்கிழமை மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்னால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று மே 1ஆம் திகதி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பு நகரில் வர்த்தக நிலையங்களும் அலுவலகங்களும் மூடப்பட்டுள்ளது. வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. மட்டக்களப்பு நகர் பகுதியில் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டுள்ள நிலையிலும் உள்வீதிகளில் சில வர்த்தக நிலையங்கள் திறக்கப்பட்டு இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. தொழிலாளர் தினத்தினை முன்னிட்டு அனைத்து வர்த்தக நிலையங்களையும் மூடி தொழிலாளர்களுக்கு மதிப்பளிக்குமாறு மட்டக்களப்பு வர்த்தக சங்கம் நேற்று அறிவித்தல் ஒன்றை விடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் சாவகச்சேரி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கைத்தடி நூனாவின் பகுதியில் A9 வீதியில் இன்று புதன்கிழமை காலை 5 மணி அளவில் இடம்பெற்ற விபத்தில் உளவு இயந்திரத்தில் பயணித்த நபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரியில் இருந்து நாவட்குழி நோக்கி சென்று கொண்டிருந்த இருசக்கர உளவு இயந்திரம் பின்புறமாக கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த ஹயஸ் வாகனம் மோதியதில் மேற்படி விபத்து இடம்பெற்றுள்ளது. இதில் உளவு இயந்திரத்தில் பயணித்த கோண்டாவில் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் படுகாயமடைந்த நிலையில் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். மேலும் விபத்தில் உளவு இயந்திர சாரதி உட்பட உளவு இயந்திரத்தில் பயணித்த மூவர் மற்றும் ஹயஸ் வாகனத்தில் பயணித்த பெண்ணொருவருமாக மொத்தமாக 4 படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வவுனியா நகர பகுதியில் போக்குவரத்து போலீசாரால் வீதி போக்குவரத்து நடவடிக்கைகள் மறுசீரமைக்கப்பட்டன. வவுனியா தலைமை போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரி தலைமையில் போக்குவரத்து போலீசாரால் நேற்று செவ்வாய்க்கிழமை குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா நகரில் அதிக சன நடமாட்டம் மிக்க பகுதிகளான பசார் வீதியில் இந்த மறுசீரமைப்பு முன்னெடுக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் பசார் வீதியில் இருந்து பள்ளிவாசல் சந்தி நோக்கி செல்லும் போது 2, 4, 6, 8 ஆகிய திகதிகளில் பசார் வீதியின் வலதுபுறமாகவும் 1, 3, 5, 7, 9 ஆகிய திகதிகளில் வீதியின் இடதுபுறமாகவும் வாகனங்களை நிறுத்துவதற்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. 2 வார கால பகுதியில் இதன் முன்னேற்றம் குறித்து அறிந்த பின் ஏனைய நகர வீதிகளையும் மறுசீரமைப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்படும் என போலீசார் மேலும் தெரிவித்தனர். சீமெந்து விலையை குறைக்க இன்று புதன்கிழமை முதல் அமலுக்கு வரும் வகையில் சீமெந்து நிறுவனங்கள் தீர்மானித்துள்ளன. இதன்படி 50 கிலோகிராம் சீமெந்து மூட்டையின் விலை 50 ரூபாவினால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை திருத்தத்தின்படி சீமெந்து மூட்டை ஒன்றின் விலை 2400 ரூபாவாக இருக்கும் எனவும் அந்த நிறுவனங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. போலியான தகவல்களை வழங்கி அஸ்விஸ் நலன்புரி கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளும் பயனாளிகளை கண்டறிவதற்கான விசேட வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான சுற்று நிருபம் அனைத்து மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. போலியான தகவல்களை வழங்கி அஸ்விசும நலன்புரி கொடுப்பனவை பெற்றுக்கொள்வது உறுதி செய்யப்பட்டால் அவ்வாறான தரப்பினருக்கான கொடுப்பனவு இடைநிறுத்தப்படும் எனவும் நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். தனுஷ்கோடி கடல் வழியாக படகில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு தப்பு வர முயன்ற இலங்கை தம்பதி 2 மற்றும் அவர்களுக்கு உதவிய 6 பேர் என 8 பேரை கைது செய்த தங்கச்சிமடம் போலீசார் தீவிரமாக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். நேற்று செவ்வாய்க்கிழமை இரவு தங்கச்சிமடம் பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் நின்று பேசிக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை பகுதியைச் சேர்ந்த 4 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 2017ஆம் ஆண்டு விமானம் மூலம் சென்னை சென்று அங்கு வசித்து வந்த தம்பதியினர் மீண்டும் இலங்கை திரும்ப முடியாத நிலையில் இருந்துள்ளனர். அவர்கள் இன்று புதன்கிழமை இரவு தங்கச்சிமடம் மாந்தோப்பு கடற்கரையிலிருந்து நாட்டுப்படகில் புறப்பட்டு தனுஷ்கோடி கடல் வழியாக வவுனியாவுக்கு தப்பி வர திட்டமிட்டிருந்தமை கைது செய்யப்பட்டவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. இலங்கை தம்பதிகள் 2 மற்றும் இலங்கைக்கு தப்பிச் செல்ல உதவிய 6 பேர் என மொத்தமாக 8 பேரை போலீசார் கைது செய்து தங்கச்சிமடம் போலீஸ் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணைக்கு பின்னர் 8 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதியில் இடம்பெற்ற போக்குவரத்து விபத்தில் 4 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். நேற்று செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணியளவில் ஏற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து சேலம் நோக்கி பயணித்த பேருந்து ஏற்காட்டு மலையில் 11வது கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மாலை நேரம் என்பதால் பேருந்தில் அதிகப்படியான பயணிகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இதேவேளை காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. தொடர்வது விளையாட்டு செய்திகள். லக்னோ எக்கானா விளையாட்டரங்கில் நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற IPL கிரிக்கெட் போட்டியில் மும்பை இந்தியன்ஸை 4 விக்கெட்டுகளால் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் வெற்றி கொண்டது.
17வது இந்தியன் பிரீமியர் லீக் அத்தியாயத்தின் 48வது போட்டியில் மும்பை இந்தியன்ஸினால் நிர்ணயிக்கப்பட்ட சுமார் 145 ஓட்டங்களை வெற்றி இலக்காக கொண்டு பதிலுக்கு துடுப்படுத்தாடிய லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் 19.2 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 145 ஓட்டங்களை பெற்று வெற்றியீட்டியது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி.